போகிறது பார்த்தீங்கன்னா ஓப்பன்பாமில் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் வியூஸ் இதை பற்றி வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் வியூஸ், டைப்ஸ் ஆஃப் வியூஸ், இது ரெண்டுத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம்னா இன்ட்ரோஸ் பார்த்தோம், ஐட்டம்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த வியூஸ் இருக்குல்ல, கடைசி டைப் ஆஃப் டேட்டா டைப்பு. இது வந்து என்னென்ன ரிலேட்டடாக இருக்குன்னா டீம்ஸ் வியூ, அதுக்கப்புறம் இந்த ரோல் பேஸ்ட் வியூ, அதுக்கப்புறம் டேட்டா ஷேரிங் அண்ட் யூசர் வியூ, இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஃபைனிங் வியூஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்போம். வியூஸ் தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இது டேட்டா. ஏன்னா வந்து நம்ம வந்து எப்படி டேட்டா வந்து பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் வந்து டேட்டா வந்து மேனேஜ் பண்ண முடியும், ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து வியூஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் எனி ஒன். அதே மாதிரி வந்து வியூஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து நம்மளோட வியூஸ் வந்து எடிட் பண்ணிக்க முடியும், அதாவது வந்து மற்றவங்களுக்கு வந்து காமிக்க முடியும். இதெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அதை மட்டும் காமிக்கிறது, தேவையில்லாதெல்லாம் யாருக்கையும் காமிக்கணும் அவசியமே இல்லை. அது தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன அதில் இருக்கிற டைப்ஸ் பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன் வியூஸ் அண்ட் டீம்ஸ் வியூ, இது ரெண்டுத்தையும் மட்டும் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். யூசர் டிஃபைன் வியூங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த பாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த பாம்பில் வந்து உங்களுக்கு தேவையான டேட்டா இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ஹைடு பண்ணிவிடுவீங்க. அதை ஒவ்வொரு தட்டையும் நீங்கள் வந்து ரிப்பீட்டாக நீங்கள் ஒரு தட்டையும் ஹைட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படிங்கிற போது நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அவங்களால வந்து தேவையான டேட்டா மாதிரி பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 4-5 ப்ராப்பர்ட்டிஸுக்கு 6 ப்ராப்பர்ட்டிஸுக்கு எனக்கு வந்து வெறும் 3 ப்ராப்பர்ட்டிஸ் போடுங்கிற போது நீங்கள் வந்து மீதி 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டாக ஃபார்ம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டைமாக அந்த பாமோ இல்லை வேறு ஒரு பாமோ ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளேட் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து தேவையான டேட்டாவை மட்டும் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டீம்ஸ் வியூங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு அட்மின் வந்து இல்லை வந்து ஒரு டீம் லீடர், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு யூஸருக்கும் என்னென்ன வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து விசிபிள் ஆகணுமோ அதை மட்டும்தான் வந்து விசிபிள் பண்ண வைப்பாங்க. இல்லைனா வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து அட்மின் இருக்கார், நீங்கள் தான் ஒரு டீம் லீடர் இருக்கார், அவர் கீழே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவர் வந்து செட் பண்ணிவிடுவார். உங்களுக்கு இந்தந்த டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகணும், வேறு எந்த எதுவும் விசிபிள் ஆகணும் அவசியமே இல்லை. அது வேஸ்ட்டு. உங்களுக்கு விசிபிள் ஆனாலும் வேஸ்ட். அதை வந்து நீங்கள் யூஸே பண்ண மாட்டேங்கிற போது உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் டேட்டாவை மட்டும் அவர் வந்து வியூவில் செட் பண்ணி டெம்ப்ளேட்டாக வச்சுருவார். அந்த டெம்ப்ளேட்டை அவங்களால எடிட் பண்ண முடியாது, பட் ஆனால் அட்மினால் மட்டும் எடிட் பண்ண முடியும். ஆனால் அந்த யூசர் டிஃபைன் வியூவில் வந்து உங்களால் டெம்ப்ளேட் வந்து எடிட் பண்ணிக்க முடியும், ஏன்னா நீங்கள் தான் க்ரியேட் பண்ணுறது. இதில் வந்து அப்படி கிடையாது, இது வந்து அட்மின் தான் க்ரியேட் பண்ணுறது. அதனால் உங்களை எடிட் பண்ணுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் ஒன்லி மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு சாம்பிள் வியூ வந்து பார்ப்போம், எப்படி வியூ க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டேஷ்போர்டில் இருக்கேன். டேஷ்போர்டில் வந்து டாப்பில் ஒரு பாம்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து வயர்லெஸ் ரவுட்டரோட பாமை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வயர்லெஸ் ரவுட்டரோட பாம்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா டெர்மினல், இது அது என்ன நிறைய யூனிட்ஸு, குவான்டிட்டி, ஹேண்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் விசிபிள் ஆகணும், எனக்கு தேவையில்லாத ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து எனக்கு விசிபிளே ஆகக்கூடாது. அப்படிங்கிற போது நீங்கள் போய் ஒவ்வொன்றையும் ரைட் கிளிக் பண்ணி இல்லை ஹைடு பண்ணியோ ப்ராப்பர்ட்டியை டெலிட் பண்ணியோ நீங்கள் வந்து இது பண்ணிட்டு அவசியமே இல்லை. டேரெக்டாக வந்து இந்த வியூங்கிற ஏரியாவுக்கு போய்ட்டு கிரியேட் நியூ வியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூவோட நேம் கேட்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சாம்பிள் 1 சொல்லி ஒரு வியூ வந்து செட் பண்ணிக்கிறேன். அந்த வியூக்கு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு எங்கெங்கெல்லாம் அந்த வந்து வியூ வந்து விசிபிள் ஆகும், அதாவது இந்த டெம்ப்ளேட் வந்து விசிபிள் ஆகணும்னு சொல்லி கேட்குது. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு கேட்லாக்னு இருக்குன்னா கேட்லாக் ஏரியாலையும் இந்த டெம்ப்ளேட் ஆகிட்டோம், பில் ஆஃப் மெட்டீரியலையும் நம்மளுக்கு டெம்ப்ளேட் ஆகிட்டோம். நம்மளுக்கு வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் மட்டும் போதும். அப்படிங்கிற மாதிரி சேவ் கொடுத்துருவோம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூங்கிற ஏரியா மறுபடியும் வந்து கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் 1 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து எனபிளாக இருக்குது. இந்த ஆப்ஷன், இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, கிரெட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் பாம்பு, கிளியர் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து இருக்கிற பாம்லேருந்து எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தேவை, ஏன்னா எக்ஸ்ட்ராலாம் நான் வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் வந்து ஹைட் பண்ண போகிறது இல்லை. அப்படிங்கிற வந்து நான் வந்து கெட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் பாம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்க உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகிட்டு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து
தம்ப்நெயில் இமேஜ் எனக்கு தேவையில்லை, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எனக்கு விசிபிள் ஆகக்கூடாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்வென்டரி காஸ்ட் எனக்கு தேவையில்லை, யூனிட் ஆன் ஹேண்டும் எனக்கு தேவையில்லை, டோட்டல் காஸ்ட்டும் தேவையில்லை, குவான்டிட்டி தேவை, வெண்டாருன்னு தேவையில்லை. எனக்கு இந்த ஃபைல் இது மட்டும் எனக்கு டேட்டா மட்டும் போதுங்கிற போது நம்ம வந்து இந்த டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து வியூ வந்து செலக்ட் பண்ணுவோம், நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது, எடிட் டேட்டா அண்ட் ரீட் ஒன்லி டேட்டா. இந்த ரீட் ஒன்லி டேட்டாங்கிறது அட்மின் லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க வந்து மற்றவங்களை செட் பண்ணும்போது அவங்களுக்கு கீழே 4-5 பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன டேட்டா வந்து தேவைன்னு சொல்லிட்டு விசிபிள் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரீட் ஒன்லி டேட்டா வந்து கொடுத்துக்கணும். அட்மினால் மட்டும் வந்து எடிட் டேட்டாங்கிற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு யூஸராக நீங்கள் ஒரு உங்கள் டீமில் கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட் ஒன்லி டேட்டா தான் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிசேபிளாக இருக்கும். இதுவே வந்து அட்மினாக இருந்தாருன்னா அவருக்கு வந்து இந்த 2 ஆப்ஷனும் காமிச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து தேவையான லெவலுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளைன்னு கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை, ஏன்னா நம்ம இன்னும் வியூவே செலக்ட் பண்ணல. இப்போ வந்து நான் சாம்பிள் 1 விங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் இமேஜ் காணாம போயிடுச்சு, காஸ்ட், வெண்டார் யாருன்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து காணாம போயிடுச்சு. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து ஹைட் ஆகிருக்கு. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன்னமும் நம்மளுக்கு பாம்பில் தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து இதுக்கு தகுந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து ஃபில்டர் போட்டிருக்கோம். ஓகேவா, ஃபில்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஏன்னா வந்து நான் வியூ வந்து ஆஃப் கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு எந்த ஒரு வியூவும் தேவையில்லை, ஒரு டேஷ்போர்டு வியூவோ இல்லை பாம் வியூவோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் எனக்கு வந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அந்த பாம்புக்கு அவைலபிளாக இருக்கும் அது எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எனக்கு வந்து விசிபிள் ஆகிட்டு. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து சாம்பிளுக்கு இந்த சாம்பிள் 1ங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேணாம், எனக்கு தேவையில்லாமல் அதில் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற போது டெலிட் பண்ணுறதுக்கு உங்களால் வந்து இந்த பென்சில் பட்டனை யூஸ் பண்ணி உங்களால் வந்து டெலிட் பண்ணிக்க முடியாது. அப்படிங்கிற போது டேஷ்போர்டுக்கு போய்ட்டு அட்மினுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, வியூங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சாம்பிள் 1ங்கிற ஏரியா வந்து ரைட் கிளிக் பண்ணி டெலிட்னு கொடுத்தீங்கன்னா அந்த வியூ வந்து டெலிட் ஆகிடும். பாம் டேபிளுக்கு நீங்கள் போனீங்கன்னா டாப் லெவல் பாம்புக்கு போயிடுறேன், அதே வந்து டிரைவ் வயர்லெஸ் ரவுட்டருக்கு போயிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிடுச்சு பாம்பு. இப்போ நான் வந்து இங்கே கிளிக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து ஆப்ஷனே இருக்காது, ஏன்னா வந்து நான் அதை வந்து டெலிட் பண்ணிட்டேன் மெயின் ஏரியாவிலேருந்து. அப்படிங்கிற போது எனக்கு வந்து இந்த வியூ வந்து வியூஸ் வேறு எந்த வியூவும் இருக்காது, டிஃபால்ட்டாக என்ன வியூ இருக்குமோ அது மட்டும் தான் எனக்கு வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்குது.